மக்களே, ரீசெண்டாக ஹைதராபாத் போயிருந்தோம். போகும்போது நிறைய காரியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேருமே ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சைல்ட்ஹுட்டில் எங்கள் அப்பா அம்மா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் இருந்தாங்க. ஆனால் நான் ஒரு 10th 11th 12th வரும்போது ஒரு பெரிய சரிவை அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க சந்திச்சாங்க. அதன் விளைவாக எங்கள் வீடு விற்கப்பட்டுச்சு, எங்களுடைய கார் விற்கப்பட்டுச்சு. ஸோ எனக்கு நல்ல ஒரு நினைவு தெரியும் போது, இதுதான் இப்படி தான் இருக்கும் கம்ஃபர்ட் லைஃப் அப்படின்னு தெரியும் போது, அந்த கம்ஃபர்ட் லைஃப் என்கிட்ட இல்லை. ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்ததற்கான காரணம் நாங்கள் நல்லவர்களும் நாங்கள் உண்மையுள்ளவர்களும் கிடையாது. வசனம் சொல்லுறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக வரும்போது, ஸோ எங்கள் வாழ்க்கையில் செய்த அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய ஆவலாக இருக்கிறார். காட்